அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னா, காலம் பதில் சொல்லும் அறிக்கை விட்டுருக்காருன்னா, நீங்க டெபாசிட்டே பெற முடியாது அப்படிங்கறத தான் ரஜினிகாந்த் மறைமுகமா சொல்லியிருக்காரு. விஜய்க்கே சொன்னாரு, விஜய் டெபாசிட் பெற முடியாது. ஆனா அது ஒரு பக்கம் நீங்க சொல்லலாம், நடந்தது உண்மை. ஆனா இன்னைக்கு நேத்து வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருல்ல. இல்ல, இது கூட ஒரு செட்டப் தான். என்ன சொல்றீங்க? இது கூட ஒரு செட்டப் தான். இப்ப ஏங்க மன்னிப்பு கேட்டதுல செட்டப் தான் நம்ம ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஒரு கூட்டத்துல உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமை சொன்னதுல திருட்டு போய் செந்தில் பாலாஜி அங்க வந்து கொலையை பண்ணிட்டான். அதாவது இந்த கொலை 41 பேருமே கொலை பண்ணது வந்து செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி கோர்ட்ல வேற மாதிரி சொல்றாங்க, வந்து ஆக்சிடென்ட்டுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்கிறோம்ன்றாங்க. அங்கே வந்து செந்தில் பாலாஜியோ இந்த மாதிரி பழி நடந்துச்சுன்னு சொல்லலை. ஆனால் பொது வெளியிட்டு பேசுகிறாங்க. பொது வெளியில மக்கள்கிட்ட அவதூறப்படக்கூடாது. இந்த கொலையை செஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி என்ன என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பழி இருக்குன்னு டவுட் வந்தவங்க தான் ஏன் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் SOP போட்டு முடிச்சிட்டான். ஸ்டாலின் ஆப்ரேட்டிங்